Hi, welcome to my channel. என்னோட நேம் லோஷினி. என்ன என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னோட நேம் வந்து ஃபுல் நேம் வந்து மீன லோஷினி. கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல் நேம் வந்து மீன லோஷினி. நான் வந்துட்டு அதனால் என்னோடய நேமில் வந்து லோஷினி லைஃப் ஸ்டைல் நெட்ஒர்க்னு சொல்லிட்டு லோஷினி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய 32nd வீடியோன்னு நினைக்கிறேன். 32nd வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தெரில, இப்படிதான் இருக்கும். இந்த வீடியோவில் வந்துட்டு இன்னிலேருந்து நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு 6-7 மந்த்ஸ் ஆச்சு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. இந்த மந்த்தில் இருந்தால் நான் ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கேன். 30 வீடியோஸுமே நான் வந்துட்டு நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன். நவம்பர் 8 வந்து வீடியோ போட்டேன். அதுலேருந்து நான் போடவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டே இருந்தேன். ஒரு 2 வீடியோ 3 வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போட்டுட்ருந்தேன். ரொம்ப கண்டிக்கல. இனிமேல் வந்துட்டு ரெகுலராக போட்டுட்டு இருக்கேன். இப்போ ஒரு 10 இந்த மாதத்துலேருந்து ஏப்ரல்லேருந்து கரெக்டாக போட்டுட்ருக்கேன். இப்போ மே 9th இன்னைக்கு. இன்னிலேருந்து டெய்லி ரொட்டீன்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், அது மாதிரி விலாக் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னிலேருந்து. அதனால் இப்போ வந்து மார்னிங் நான் வந்துட்டு ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டே இன் மை லைஃப் மாதிரி இன்னைக்கு குளிச்சுட்டு வந்துட்டு மார்னிங் ஸ்கின் கேர் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிஷர்ட் ஒரு பேண்ட் போட்டாச்சு. சொல்லிக்கிறேன், நான் வந்துட்டு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் நான். அந்த ஸ்டைலில் சொல்கிறேன். நான் யூடியூப் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், முடிவு எடுத்துட்டு. அதனால தான் நான் டிஷர்ட்டு பேண்ட்லாம் போட்டிருக்கேன். வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு ட்ராக்லாம் போட்டிருக்கேன். இல்லாட்டிங்கன்னா நான் ஒரு நைட்டி போட்டுட்டு கொண்டை போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு லைட்டாக குளிக்கிறது, சமைச்சிட்டு குளிக்கிறது, சாப்பிட்டு குளிக்கிறது, இல்லை ஈவினிங் குளிக்கிறது, அந்த மாதிரி இதாக விஷயம்லாம் பண்ணிட்டு சோம்பேறியாக இருந்தேன். சில வீட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸு நினச்சிட்டு அப்படி உட்காந்துருக்க அந்த மாதிரி பொண்ணுங்களில் அந்த மாதிரி இருக்கிற பொண்ணு தான் நானும். பாப்பா இருக்காங்க, எனக்கு 6 இயர்ஸ் ஆகுது. இப்போ தான் 6th பர்த்டே செலிப்ரேட் பண்ணி இதெல்லாம் போட்டிருக்கேன். வீடியோலாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி தான் உட்காந்து பாப்பா மட்டும் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் பண்ணுவேன். இப்போ இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இருந்தால் நான் வந்து இத்தனை நாளாக யோசிச்சு இனிமேல் வந்து நம்ம இப்படி தான் போகணும் அப்படின்னு நினச்சி பண்ணுற பொண்ணேன். அதனால் என் கூடயே சேர்ந்து நீங்களும் இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா என் கூட இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் நம்ம எப்படி மேலே வரோன்னு பார்ப்போம். இதெல்லாம் எனக்கே நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோலாம் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் நான் எந்த லெவலில் அடுத்த வருஷமோ இல்லை என்ன மே மந்த் வந்து என்னோடய ரொம்ப ஸ்பெஷல் மந்த் எப்போயுமே. ஏன்னா மே மந்தில் என்னோடய பர்த்டே இருக்குது, வெட்டிங் டே இருக்குது. என் பொண்ணும் மேலே தான் பிறந்தாங்க. அதனால் எனக்கு மே வந்து ரொம்ப ஸ்பெஷலான மந்த். 3 ஃபங்க்ஷன் இருக்குது. மே 1 என்னோடய பாப்பா பர்த்டே, மே 20 என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி, மே 26 என்னோடய பர்த்டே. அதனால் எனக்கு மே வந்தாலே ரொம்ப ஜாலியாகிடுவேன் நான். இந்த ஃபங்க்ஷன் இருக்காது. இத்தனை வருஷம்லாம் ஒரு மெச்சூரிட்டி லெவல் இல்லாமல் அடுத்தவங்களை குறை சொல்கிறது இல்லை, என்னையை குறை சொல்கிறது, இந்த மாதிரி ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸு நிறைய இருந்துச்சு. நிறையா வெளியே வேலைக்கு போயிடலாம் ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டப்பட்டேன். வெளியே வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இதெல்லாம் எதுக்கு நான் தேவையில்லாம இப்போ சொல்லிகிட்ருக்கேன்னு தெரியல. வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி என்னோடய ப்ரொஃபஷன் பேசிக்கலி நான் ஒரு நர்ஸு பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் என்னால் குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போக முடியலை. யாரும் என் குழந்தைய பார்த்துக்க ரெடியாக இல்லை. ஸோ வாய்க்கு சொல்லுவாங்க, ஆனால் யாருமே பார்த்துக்க ரெடியாக இல்லை. அதை நான் இப்போ தான் புரிஞ்சுட்டு இப்போ தான் அங்கேருந்து அவாய்ட் பண்ணி வந்து எனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனை சரி வீட்டில் இருந்து யூடியூப் தான் பண்ண முடியுன்றனால இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலான்றதுனால ஒரு மைக்கோ ஒரு ட்ரைபாட் இருந்தால் போதும் அப்படின்ட்டு ஃபோனே எனக்கு இப்போ தான் கிடச்சிச்சு. ஃபோனும் தான் அது இல்லாத முதல் கிடச்சா போன வருஷமே கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனே புது ஃபோனே எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? அதனால் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி தான் நான் என் லைஃப் இப்போ தான் நான் யூடியூப்பில் கொஞ்சம் டெய்லி நம்மளும் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வரும். இப்படியே யோசிச்சு எவ்வளோ நாள் தான் இருக்கிறது, அதுக்காகவாது பண்ணணுமே அப்படின்றதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நெக்ஸ்ட்டு வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். ரொம்ப நாள் என்னால் இது பண்ண முடியல. யூடியூப் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. அந்த ஒரு வழி தான் எனக்கு வந்து என்னோடய லைஃபே இது பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஹெல்ப்புக்கோ என்னை சப்போர்ட் பண்ணுறக்கோ யாருமே கிடையாது. ஸோ இந்த இதை வந்து நம்மளோட என்ன பண்ணுற ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி நான் யூடியூப்பை வந்து இன்கமும் வரும் அப்படின்றனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
அப்போ எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. இன்றைக்கி வந்து vlog போடலான்ட்டு இருக்கேன். டெய்லி இனிமேல் டெய்லி லைஃப்பில் என்ன இருக்குதோ எல்லாமே போடலான்ட்டு இருக்கனால இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட் வீடியோ. அதில் வந்துட்டு ஸ்கின் கேர் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கின் கேர் பண்ணுறத நான் வந்துட்டு சொல்லலான்ட்டு இருந்தேன். ஸ்கின் கேர் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதுவே 5 மினிட்ஸ் ஆச்சு போட்டேன். அது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் கேர் அதில் என்னென்ன இருக்கோ அப்பப்போ பாப்பா வந்து அட்டண்டன்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க, கை காமிச்சிட்டு போகிறாங்க. அவங்க அமைதியாக இருக்க வச்சு டிவி பார்க்க வச்சுட்டு ரூமில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் லன்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். தலையை சும்மா அப்படி வந்து இப்போ தான் ஹேர் கட் பண்ணேன். இவ்வளோ ஹேர் இருந்துச்சு எனக்கு, இப்போ வந்து இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ ஹேர் மீன்ஸ் ஹிப்புக்கு கீழே நல்லாவே இருக்கும். ஹேர் ஜீன்லேயே நல்லா இல்லை ரொம்ப நீளந்து இருக்கிற ஹேர் எனக்கும் இருந்துச்சு ஸ்கூல் படிக்கிறப்ப. மெசேஜ் வந்திருக்கு, கட்டால் வீடியோ கட்டால். அதனால் நான் வந்து கட் பண்ணி எனக்கு வளரல. சில பேர் கட் பண்ணி வளராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முடி போல் எனக்கு. நான் கட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு சரியாக லென்த் வரல. இருக்கிற லென்த்து ஒரு மீடியமான லென்த்தில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது இப்போ வர. அதை நான் இப்போ 2-3 தடவை ஸ்டைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஸ்டைலிஷ் வச்சு ஏதாவது கட் பண்ணி பண்ணுவோன்னு ட்ரையலில் எடுத்து வேறு மாதிரி தான் நான் ஆசைப்பட்டு பண்ணி சொதப்பி இப்போ வந்து இனிமேல் ஹேர் கட்டே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு என்னோடய ஹேர் கட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இனிமேல் பண்ண மாட்டேன், கீழே ஒரு ஸ்ட்ரைட் கட் மட்டும் பண்ணிட்டு விட்டுறேன்ற முடிவுக்கு வந்துட்டேன். இப்போ இவ்வளோ தான் ஹேர் இருக்குது. குளிச்சுட்டு தலையை சும்மா பேண்ட் போட்டுங்க, சீரம் அப்ளை பண்ணிட்டேன். சீரமுக்கு வந்துட்டு நான் லோரியல் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் இப்போ இனிமேல் தான் எல்லாம் வாங்கி வச்சு இப்போ தான் காலி பண்ணணும்னு இதில் இருக்கேன். லோரியல் சீரம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 120 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், ஆஃபரில் கிடைக்கும். அது தீர்ந்ததுக்கப்புறம் வேறு எதாவது ட்ரை பண்ணுவேன். இதுவும் நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. சீரம் வச்சு அப்ளை பண்ணி போன்டெயில் போட்டிருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் கிளன்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு என்னோடய ஃபேஸ் வாஷ்லாம் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் வீடியோ. லோரியல் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் எடுத்துகிட்டு இதுக்கு வந்துட்டு டெர்மாகோஸ் சன்ஸ்க்ரீன். இது சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிட்டேன். சன்ஸ்க்ரீன் வந்து 2 hours ஒன்ஸ் திரும்ப ரீஅப்ளை பண்ணிட்டே இருக்கணும். திரும்ப நான் அப்ளை பண்ணுவேன், ரீஅப்ளை பண்ணுவேன். எனக்கு வந்து பயங்கர இதெல்லாம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னா பார்ப்போம் வீடியோ. இங்கே அண்டர் ஐஸ் கீழே நல்லா போட்டுக்கிறேன். ஃபோனில் எல்லாம் தெரியாது. இங்கே எனக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸும் இருக்குது. இந்த மாதிரி பிம்பிள்ஸ் தெரியுதா? இங்கே பிம்பிள்ஸ் டார்க் ஸ்பாட். ஃபோனில் தான் வந்து டார்க் ஸ்பாட்டு. இங்கெல்லாம் நல்லா ஓப்பன் போர்ஷன் வரும். இப்படி ஓப்பன் போர்ஷன் இந்த பிக்மெண்டேஷன்ஸ்லாம் எனக்கு இருக்குது. அதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஒன்று நான் பண்ண நான் சொல்லுவேன். இது வந்து என்னோடய ஒரிஜினல் பட்சம். இது வந்து என்னோடய மோல், ரியல் மோல். நான் பொட்டு வச்ச மாதிரியே இருக்கும். வெளியே போனால் தான் பொட்டு வைப்பேன், வீட்டில் இருந்தால் பொட்டு வைக்க மாட்டேன். அதனால் இப்போ வீடியோக்காக நான் நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிறேன். மாய்ஸ்சரைசர் நான் இப்போ நான் டோனரும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் சன்ஸ்க்ரீன் போட்டேன். ஓகே, அந்த டோனருக்கு வந்துட்டு ரோஸ் வாட்டர் டோனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பேசிகிட்டே இருந்தால் மறந்துட்டேன். இது என்ன ப்ளம்மோட டோனர் யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கும். அடுத்து லிப் பாம் வந்து எப்போயுமே இதெல்லாம் மறந்தால் கூட ஸ்கின் கேரும் நான் இப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்காக தான் நான் வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணுவேன். இனிமேல் இதெல்லாம் பண்ணணுன்றக்காண்டி சொல்லிக்கிறேன். நானும் இப்போ தான் எல்லாமே ரொட்டீனில் கொண்டு வரணும்னு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். லிப் பாம் வந்து இது மட்டும் எப்பயுமே அப்ளை பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இப்படி பார்த்தா தெரியுதா, கீழே தான் இருக்குது. இன்னும் 3rd பாட்டில் நம்ம பயோட்டிக்கில் இருக்கிறது செம்மையாக இருக்கும். அந்த நம்ம போட லிப்ஸ் கலர் வந்துட்டு நல்லா ஒரு லைட்டாக ஒரு பிங்க். நம்ம வந்து டார்க் ஸ்கின்னில் இருக்கோமா, அதனால ரொம்ப அப்படியே பிங்க்கெல்லாம் இருக்காது. சும்மா ஒரு லைட்டாக ஒரு ஷேடு ஏதோ ஜாஸ்தியாக மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு இந்த இடத்துல செம்ம கருப்பாக இருக்குது. அது வந்து எதாவது ட்ரீட் பண்ணலாம் அப்படிலாம் தான் இருக்கேன். இதெல்லாம் பண்ணால் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். லிப் பாம் எப்போயுமே கண்டிப்பாக போட்டுருவேன். லிப் பாம் மட்டும் இல்லாமல் வெளியே கூட போக மாட்டேன் நான். லிப் பாம் ஏன்னா எனக்கு செம்ம ட்ரையாக இருக்கும் லிப்ஸு. வேறு என்ன, அவ்வளோதான். மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா குக் பண்ண போகிறோம், வீட்டில் தான் இருக்க போகிறோம். பாப்பா பற்றி வீட்டில் தான் இருக்க போகிறோம். மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நான் எனக்கு ஆயிலி ஸ்கின் தான். இது செம்ம ஆயிலான க்ரீம் மாய்ஸ்சரைசரு. நான் ஜெல் மாய்ஸ்சரைசர் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு வந்து அது வேஸ்லின்லேயே ஏதோ ஒன்று லாக்மியில் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை. அதனால் நான் மாய்ஸ்சரைசர்லாம் நான் அப்ளை பண்ணுறது கிடையாது வீட்டில் இருந்தேன்னா. ஏன்னா இது சம்மர் வேறு, செம்மையாக ஸ்வெட் ஆகிடும், அதனால் நான் போட மாட்டேன். சன்ஸ்க்ரீன் மட்டும் 2 hours ஒன்ஸ் கொஞ்ச நேரம் சமைச்சு முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து
வாஷ் பண்ணிட்டு திரும்ப ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப சன்ஸ்க்ரீன் போட்டுருக்கேன். இதுதான் என்னோடய ரொட்டீனு. என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏதோ சொல்லிகிட்டே இருந்தேம்மா, இந்த வரேன். ஓகே, நான் வந்துட்டு அடுத்து என்ன சமைக்கிறேன் என்னன்னு போகிறேன். நான் வந்து பெரிய குக்கெல்லாம் கிடையாது. ரெசிபி வந்துட்டு ஏதாவது நான் பண்ணுறத போடுறேன். ஏதோ கொஞ்சம் சமைக்க தெரியும், அவ்வளோதான். ஏதோ சுமாராக சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? அதான் நான் ஷேர் பண்ணுறேன், போடுறேன். யாரையும் ஃபாலோலாம் பண்ண சொல்ல, சொல்கிறேன் சமைக்க போகிறேன், நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எடிட் கூட பண்ண மாட்டேன். நான் கூட அதை போய் எடிட் பண்ண கூட எனக்கு தெரியாது. அப்படியே போட்டுருவேன். குங்குமம் வச்சுக்கிறேன். அதான் குங்குமம் வச்சு ஓகே மூடி தரேன். இதுலேருந்து அப்படியே ரெக்கார்டிங் வாய்ஸ் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி தான் ஆஃப்டர்நூன் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஆஃப்டர்நூன் மார்னிங்கே நான் வந்துட்டு சமைச்சிருவேன். லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்துட்டு மார்னிங்காக தான் சாப்பிட்டோம். சமைச்ச உடனே அதை சாப்பிட்டுக்குவோம். அப்புறம் காலைல டீ குடிக்கிறோம்ல, ஒரு 10 o'clockலாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதே சாப்பிட்டுக்குவோம். ஆஃப்டர்நூன் அதே சாப்பிட்டுக்குவோம். மேக்ஸிமம் இப்படி தான். மார்னிங் டிஃபன் அப்போலாம் நான் பண்ண மாட்டேன். எப்போயாவது தான் பண்ணுவேன். ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நான் பண்ணல. மார்னிங் டிஃபன் ஒன்று, ஆஃப்டர்நூன் லன்ச் ஒன்றுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக லன்ச்சு கத்திரிக்காய் குழம்பும் அப்பளமும் வச்சுட்டு இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் என்னோடய ரெசிபிலாம். மோஸ்ட்லி வெரைட்டி ரைஸாக தான் இருக்கும் எனக்கும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் சப்போஸ் மேக்ஸிமம் வெளியவே சாப்பிட்ருவார். அவர் வேலை லன்ச் கொண்டு போகிற மாதிரிலாம் இல்லை. எங்களோட அடுப்பு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். அது ஒரு 10 இயர்ஸாக இருக்கிற அடுப்பு. புது அடுப்பு வாங்கணுன்றனால நான் இதையே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் அது பேர் என்னது, பிளாக் கலரில் இருக்கே அந்த ஸ்டாண்டு இருக்குல்ல, அதெல்லாம் அது மட்டும் மாற்றிருக்கோம். அதெல்லாம் உடஞ்சி போச்சு, மாற்றிருக்கோம். ஆனால் அது அந்த கலரில் தான் இருக்கும். அது வந்து அந்த ஒயிட்டாக இருக்கிறது ஃபேட் ஆகுது, அப்படி தான் இருக்குது. நான் என்ன கழுவு இன்னும் கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் எல்லாம் என்னத்தை காமிச்சிட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் போடாமல் இருந்தேன் கிச்சனுக்குள்ளெல்லாம் எதையும் காமிக்காமல். அப்புறம் என்னத்தை அப்படின்ட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போதான் குழம்பு வச்சுட்டு ஃபஸ்ட்டு நானாக பேசிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன், குழம்பு இப்படி வச்சேன் அப்படி வச்சேன்னேன். அதெல்லாம் மியூட் பண்ணிட்டேன். அடுத்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும் உட்காந்து. நான் என் ஹஸ்பண்ட் பாப்பாலாம் சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்டுட்டு நான் அதான் நைட்டு உட்காந்து இதை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் நைட்டு தான் வரும். ஆஃப்டர்நூன் வெள்ளரிக்காய் கட் பண்ணி சாப்பிட்டோம். பாப்பா தான் இதை ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்டர்நூன் நைட்டு டின்னரை காமிக்கலாம்னு நினச்சேன். டின்னர் வந்துட்டு நைட்டு எனக்கு லேட் ஆகிடுச்சு ரொம்ப பண்ணுறதுக்கு. அதனால் நான் அதை ஷூட் பண்ணல. அடுத்து ஈவினிங் கொஞ்சம் வாக்கிங் போவேன். பக்கத்தில் சின்ன பால்கனி இருக்குது கீழே, வீட்டில் வாசலில். நடந்து போவேன். அதெல்லாம் என்னால் ஷூட் பண்ண முடியல. ஈவினிங் டீம் காஃபி போட்டு குடிச்சிட்டு நைட்டு டின்னரு, அவ்வளோதான். பாப்பாவுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு சொல்லி தந்துட்டு பார்த்துட்டு இருப்பேன். அவ்வளோதான் என்னோடய டெய்லி ரொட்டீனாகவே இருக்கும். பாப்பா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். என் ஹஸ்பண்ட் நைட்டு 10 o'clock தான் வருவார். அவ்வளோதான். ஈவினிங் ரொட்டீனோடு தான் இதில் காமிச்சிருக்கேன். காஃபி போட்டு குடிக்கிற அளவு. நைட்டு தான் நான் இதிலேருந்து காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.